தமிழ்நாடு அரசு தோட்டக்கலைத்துறையில் வழங்குற அந்த விதைகளை எப்படி விதைக்கிறது அப்படிங்கிறத பார்த்தலாம். இந்த மண் ரெடி பண்ணி 10 நாள் ஆச்சு. சேனலில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாடு அரசு கொடுக்குற அந்த கீரையை வந்து விதைச்சிக்கிறேன். கீரையை விதைக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் மண்ணை எடுத்து வச்சுட்டு கீரையை விதைச்சிட்டு அந்த மண்ணை ஒரு கைப்பிடி எடுத்து மேலால் தூவி விட்டுக்கலாம். இதே மாதிரி நான் கடைகளில் 2 விதை வாங்கி வச்சுருக்கேன், கீரை விதை. அதை நான் இந்த இதில் போட்டுட்டு தரையில் இந்த மாதிரி விதைக்கிறீங்க அப்படின்னா லைட்டாக வந்து பெரட்டி மட்டும் விடுங்க. 2 கீரை விதை வாங்கியிருக்கேன். இது ஒன்று 5 ரூபா ரேஞ்சில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா தக்காளி விதை வந்து போட்டிருக்கேன். தமிழ்நாடு அரசு கிட்டில் இருந்து தான் இந்த தக்காளி விதை போட்டிருக்கேன். எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறமா அவரை விதை போட்டிருக்கேன், ஒரு 10-15. இது கொடி அவரையா செடி அவரையான்னு தெரியல. போட்டுட்டு மண் போட்டுட்டு இந்த மாதிரி கைகளால் தெளித்து விடணும். பூவாளி இருந்துச்சு அப்படின்னா, ஸ்ப்ரேயர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். தண்ணி இதே மாதிரி 2 நாளைக்கு ஒரு தடவை தெளித்து விட்டால் மட்டும் போதும். தெளித்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி 1 வாரம் கழித்து பார்க்கலாம். பாவ விதையை மட்டும் தரையில் வச்சுட்டேன்.